அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. ஆப்பிரிக்க நாடுகளுக்கான திருத்தந்தையின் பயண திட்டங்கள். திருத்தந்தை லியோ அவர்கள்தான் திருத்தந்தையாக பொறுப்பேற்ற பிறகு மேற்கொள்ளும் 3வது அனைத்துலக திருத்தூது பயணமான இந்த 11 நாள் பயணத்தில் அல்ஜீரியா, கேமரூன், அங்கோலா மற்றும் ஈக்வடோரியல் கினியா ஆகிய 4 நாடுகளுக்கு செல்வார் என்றும் இப்பயணத்தில் அவர் 11 நகரங்களை உள்ளடக்கி ஏராளமான பொது உரைகள், திருப்பலிகள் மற்றும் கூட்டங்களில் பங்கேற்பார் என்றும் திருப்பீடச் செய்தி தொடர்பகம் தெரிவித்துள்ளது. வரும் ஏப்ரல் 13 முதல் 23 வரை இடம்பெறவுள்ள திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் 4 ஆப்பிரிக்க நாடுகளுக்கான திருத்தூது பயணத்திற்கான அதிகாரப்பூர்வ நிகழ்ச்சி நிரலை வெளியிட்டுள்ளது திருப்பீடச் செய்தி தொடர்பகம். திருத்தந்தை லியோ அவர்கள் தான் திருத்தந்தையாக பொறுப்பேற்ற பிறகு மேற்கொள்ளும் 3வது அனைத்துலக திருத்தூது பயணமான இந்த 11 நாள் பயணத்தில் அல்ஜீரியா, கேமரூன், அங்கோலா மற்றும் ஈக்வடோரியல் கினியா ஆகிய 4 நாடுகளுக்கு செல்வார் என்றும் இப்பயணத்தில் அவர் 11 நகரங்களை உள்ளடக்கி ஏராளமான பொது உரைகள், திருப்பலிகள் மற்றும் கூட்டங்களில் பங்கேற்பார் என்றும் அதன் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அல்ஜியர்ஸில் தனது திருத்தூது பயணத்தை தொடங்கும் திருத்தந்தை அங்கு அதிபர் அப்தெல்மஜித் தெபூனை சந்திப்பதுடன் முக்கிய மத மற்றும் வரலாற்று தலங்களையும் பார்வையிடுவார் என்றும் அவ்வறிக்கை உரைக்கிறது. மேலும் அங்கு அமைதிக்கான முன்னெடுப்புகள், இளைஞர் ஈடுபாடு மற்றும் நலவாழ்வு பாதுகாப்பு ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் வகையில் யவுண்டே, பமெண்டா மற்றும் தூவாலா ஆகிய இடங்களில் தங்கி கேமரூனுக்கு பயணம் மேற்கொள்வார். அடுத்து அங்கோலாவிற்கு பயணம் மேற்கொள்ளும் திருத்தந்தை லியோ அவர்கள் அதிபர் ஜோவோ லோரென்சோவை சந்திப்பார் என்றும் கிலாம்பாவில் திருப்பலி நிறைவேற்றி முக்சிமாவில் உள்ள புனித மரியன்னை திருத்தலத்தை பார்வையிடுவார் என்றும் கூறியுள்ளது அதன் அறிக்கை. ஈக்வடோரியல் கினியாவில் இடம்பெறும் இறுதிக்கட்ட பயணத்தில் அதிபர் தியோடோரோ ஒபியாங் நுகேமா மபாசோகோவுடனான சந்திப்புகள், மருத்துவமனைகள் மற்றும் சிறைச்சாலைகளுக்கான வருகைகள், மேலும் இளைஞர்கள் மற்றும் குடும்பத்தினருடனான நிகழ்வுகள் ஆகியவை அடங்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளது திருப்பீடச் செய்தி தொடர்பகம். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தனது திருத்தூது பயணத்தை முடித்துக்கொண்டு உரோமை திரும்புவதற்கு முன்பு ஏப்ரல் 23 வியாழக்கிழமையன்று மலாப்போவில் நிகழ்வுறும் திருப்பலியுடன் அவரின் இந்த பயணம் நிறைவடையும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளது திருப்பீடச் செய்தி தொடர்பகம். இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.